வேதாகமத்தில் கோராகு எண்ணப்பட்ட லேவி கோத்திரத்தானை பார்க்கலாம். இவன் சந்ததி கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடை வேலைகளை செய்வதற்கும் கர்த்தரின் காவலை காப்பதற்காக கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய தாசனாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணினதால் கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகி பூமி பிளந்து அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. அவர்கள் செத்து இஸ்ரவேலிலே ஒரு அடையாளமானார்கள். இந்த சந்ததியானது மோசேயின் காலம் முதல் சாமுவேலின் துவக்கம் வரையிலும் கர்த்தராலும் இஸ்ரவேல் ஜனங்களாலும் முற்றிலும் மறக்கப்பட்ட சந்ததியாய் மாறிப்போனது. ஆனால் பாருங்கள், ஒரு நாள் வந்தது, கர்த்தர் இந்த சந்ததியின் அவமானத்தையும் நிந்தையும் அழுகையும் திரும்பி பார்க்கிற ஜெபமாய் அன்னாளின் ஜெபம் மாறிப்போனது. சாபமானவர்களாய் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்ட இந்த கோராகின் சந்ததியில் வந்த எல்கனாவிற்கு பிறந்த சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். அவனை ஆசாரியனாகவும் பிரதான ஆசாரியனாகவும் பெரிய தீர்க்கதரிசியாகவும் பெரிய நியாயாதிபதியாகவும் யுத்தங்களை முன்னின்று நடத்துகிற தலைவனாகவும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாகவும் ராஜாக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் சட்ட திட்டங்களையும் நியமங்களையும் உருவாக்கி தருபவனாகவும் மாற்றினார்.